மதுமிதாட்ட போய் சார் ஒரு 5 minutes இந்த கால் மட்டும் ஆன்சர் பண்ணி வந்துருன்னு சொல்லி சாந்தா சார் லைனுக்கு வந்தார். இஸ் தாஸ் இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் அட்ரஸ் பண்ணுவார். இஸ் தாஸ் ஒரு கதை ஒன்று இருக்கு. சரி சரி சார். ஸோ என்ன சொல்ல போறான்னு தெரியல. நல்ல கதை, நீங்க கேளுங்க. கண்டிப்பா கேட்குறேன் சார். கோவால ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். நோ ப்ராப்ளம், டைம் எடுத்துட்டு வாங்க, ஆஃபீஸ் இங்கே தான், வந்து மீட் பண்ணுங்க, பேசுவோம். நான் சேட் டவுன். அந்த கால் பண்ணணும்னா உட்காந்துட்டேன். நேராக ஃப்ரெண்டை ஃபோன் பண்ணி, மச்சான் சாந்தகுமார் சார் கூப்பிட்டுருக்காரா, மீட் பண்ணோம், சூன் ஐம் பேக், இந்த மீட்டிங் நம்ம பண்ணிடலாம்னு சொல்லி சென்னை வந்து ஐ திங்க் த நெக்ஸ்ட் டே சாந்த சாரை ஃபோன் பண்ணி போய் ஆஃபீஸில் மீட் பண்ணேன். தாஸ் இந்த மாதிரி ஒரு கதை ஷூட் ஆரம்பிக்கணும், ஒரு 3-4 monthsல ஆரம்பிச்சிடும். கதை எதுவும் சொல்லல, 2 சீன் தான் சொன்னேன். ஆல்ரெடி நான் கண்டிப்பாக பண்ணியிருப்பேன், பட் ஆனாலும் 2 சீன் சொன்னால் சார் பண்ணிடலாம். ஐ திங்க் 3 நாள்ல அக்ரிமெண்ட் சைன் பண்ணோம். அண்ட் 3 monthsல ஷூட் ஆரம்பிச்சது. அது அப்படிதான் ரசவாதியோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு.